गजानन पद्मार्कं गजानन महर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு வரும் சனி பெயர்ச்சி, அதாவது 2025 மார்ச் 29 இரவு 11 மணிக்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது. அந்த சனி பெயர்ச்சி என்ன பலன்களெல்லாம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நாம் போய் இந்த பதிவில் பார்க்கலாமா? தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசிக்காரர்கள் அறிவாளிகள், மிகுந்த புத்திசாலிகள். வாழ்க்கையிலேயே குருஸ்தானத்தில் வசந்து வரவா இவா. நல்ல சிவப்பாக இருப்பாள், கொஞ்சம் நல்ல பருமனாகவும் இருப்பாள். பருமனத்தை விட கொஞ்சோண்டு தொப்பை இருக்கும். இவ சாப்பிட்றதுனால அந்த தொப்பை இல்லை, அதுவும் அந்த ராசிக்கு அப்படி கொஞ்சோண்டு தொப்பை இருக்கும், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறது. அப்படி ஓடி ஓடி உதவி செய்கிறவா கோபம் வந்தால் மட்டும் கொஞ்சம் அடக்க முடியாது. கோபம்ன்றது முக்கால்வாசி நேரம் வராது. கோபம் வந்தால் கொஞ்சம் கத்திப்பிடுவாள். அதனால இவளோட நல்ல குணங்கள்லாம் கொஞ்சம் அடிபட்டு போகும். கோஷப்படுவா அப்படின்னு தான் தோணும் வழிய இவள் பண்ணுற அத்தனை நல்லதுகளும் கொஞ்சம் பின்வாங்க போகும். அதனால் ரொம்ப கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்பப்போ உணவை சமைச்சு அப்பப்போ சுட சுட சாப்பிட பிடிக்கும். இனிப்பை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக சாப்பிட்றாளோ, இனிப்பு சாப்பிடுவா நிறைய. அதே அளவு சந்தோஷத்தோட கசப்பியும் சாப்பிடுவாள். பாகற்காய் பச்சடியும் ஜீராவும் வழக்கு ஒன்று தான். அதையும் வெறுத்து போய் சாப்பிட மாட்டான். அதையும் அதே போல் சுவைச்சு நம்ம சாப்பிடும். முக்கால்வாசி நோய் நொடிகள் இல்லாதவா இவா. ஆனால் அவளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கொஞ்சோண்டு சாப்பிட்டால வயிறு புசுன்னு உண்டி போயிடுப்பா. கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு சொல்லுவாள் இல்லையா, வயிறு கடப்படா. எப்போ பார்த்தாலும் வயிறு நல்லா சாப்பிட முடியாத வளலை. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அவளுக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனை தான். நிறைய எண்ணெய் பண்ணோம், காரம் பண்ணோம், ஸ்வீட்டு இதெல்லாம் கொஞ்சம் கல்யாண காட்சிக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு கஷ்டப்படுவாள். ஆனால் நோய் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது வழிய இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அவளுக்கு கொஞ்சம் தலைவேதனையாக இருக்கும். மற்றவளெல்லாம் சாப்பிட வச்சு சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாள். நிறைய விருந்துகள் கொடுப்பாள். நிறைய கோவில்களுக்கெல்லாம் அன்னதானங்கள் எல்லாம் கொடுப்பாள். நிறைய ஏழைகளுக்கெல்லாம் நிறைய பண்ணுவாள். எறும்பு பூச்சி பொட்டுகளுக்கெல்லாம் கூட உணவு கொடுவாள். எல்லா உயிரினத்தில் அன்பாக இருப்பாள். இந்த ராசிக்கார டீச்சராக இருந்தால் ஸ்கூல்லன்னா அந்த வகுப்பில் ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகாது. எல்லா குழந்தையும் பாஸ் பண்ணிடுவோம். எந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு தாயன்போடு அதுக்கு தலையை தடவி அந்த குழந்தைக்கு புரிகிற வரைக்கும் அதை சொல்லி கொடுத்து அதை பாஸ் பண்ணி வைப்பாள். கொடுத்து வச்சு இவளை ஆசிரியராக அறியறதுக்கு. இவள் தலைமை பதவியில் இருப்பாள். கருணையான நீதிபதிகள், கருணையான பெரிய பெரிய மடாதிபதிகள், ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம், ஓடி உதவுற குணம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வார்த்தையை தவிர அவள் வாயில் வேறு இந்த வார்த்தை நான் நல்லா இருக்கணும்னு வராது. இவள் நல்லா இருக்கணும், மற்றவாதான் அவள் செஞ்சுப்பாள். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயோப்பா அவள் நல்லா இருக்கணும், இவள் நல்லா இருக்கணும், அவள் நல்லா இருக்கணும். இப்படி பிரத்தியார் கோசமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கூட லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இப்படி தான் பிரார்த்தனை பண்ணுவாள். இதை நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனிப்பட இவள் பிரார்த்தனை பண்ண மாட்டாள். அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை உடையவர்கள். ஆனால் இவ்வளோ அன்போட கண்டிப்பையும் காட்டுவார். கண்டிக்கிற இடத்துல குழந்தையாகட்டும் மனைவியாகட்டும் கொஞ்சம் உச்சக்கட்டமாக சத்தம் குத்தம் போட்டு நான் இருக்கணும் நான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோச்சிப்பாள். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கோச்சு நேரம் தான் இருக்கும். இவளை பகவான் அனுகிரகத்தினால
மன விருப்பங்கள் எல்லாமே அவளுக்கு மனசில் தோன்ற ஆசைகள்லாம் நல்ல ஆசைகள் எல்லாமே நல்லா நிறைவேறும். போன பிறவில் எக்கச்சக்கமான புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறவா. அதே தொடர்ந்து இந்த ஜென்மத்திலேயும் நிறைய புண்ணியங்கள் பண்ணுவாவா. இதன் காரணமாகவே இவளுக்கு சனி பயிற்சி, புத பயிற்சி, கேது பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பயிற்சி எப்படி போய் உட்காந்துட்டு இருந்தாலும் இவளுக்கு அதிகமான கஷ்டங்கள் வரவே வராது. இந்த ராசி குழந்தைகள் அன்பாக பாசமாக சொன்னதான் படிப்பாள். அவளை கோச்சுட்டா அவள் படிக்கவே மாட்டாள். மொட்டத்தனமாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிர்ப்பதமாக பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த ராசி குழந்தைகளை அன்பால் மட்டும்தான் நம்ம அழகாக அரவணைச்சி கொண்டு வர முடியும். கொஞ்சம் படிப்பில் புத்தி போகாமல் வெளியில் விளையாட்டுலாம் போயிட்டே இருப்பாள். அவளை கொஞ்சம் அவளுக்கு என்ன படிக்குமோ அதை நான் வாங்கி தரேன், இதை செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ நன்னா வர வேண்டாமா அப்படின்னு நல்லதனமாக சொன்னால் அவள் நல்லா படித்து கோல்டு மெடலை வாங்கி வந்து கொடுப்பா. கையில் முதல் மார்க் வாங்கக்கூடிய திறமை உடையவா. நமக்கெல்லாம் வச்சுலாம் இருக்கும், இவ்வளோ திறமையை விட்டுன்னு இது மாதிரி எழுத மாட்டேங்கிறத படிக்க மாட்டேன் நமக்கு தோன்றது இல்லையா. இவாள் இடத்துல நம்ம காமிக்க வேண்டியது அன்பு தான். அன்பு தான் அடி பண்ணிப்பாங்க. இவர்கள் சாப்பிட்ற உணவு ரொம்ப குறைவானது தான். இவள் அதிகமாக சாப்பிட்றவாலாம் கிடையாது. இவள் உணவை கொஞ்சம் நாளைக்கு ஒரு தரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் இந்த சுண்டல், இந்த மாதிரி தானியங்கள், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். அப்போ உடம்புக்கு தெம்பாக நல்லா இருப்பா. இவளுக்கு அம்மா இருந்தால் அந்த அம்மாவை கொஞ்சம் நல்லபடியாக அக்கறையாக பார்த்துக்கணும். அவளுக்கு தான் உடம்பு தெரியல, உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்த்துக்கணும். அப்போ இவளுக்கு பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாயாக வரதுனால இவளுக்கு கெடுதல்கள் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. உங்களோட சொந்த ஜாதகத்தில் செவ்வாய், சனி, குரு இதெல்லாம் ஏற்கனவே நல்லா இருந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனி சொல்லுது. இதனால கெடுதல்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. கார் வாங்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா புது கார் வாங்க வேண்டாம் தயவு செஞ்சு இப்போ. ஏன்னா புது கார் வாங்கினா ரொம்ப மக்கர் பண்ணணும்னு அந்த ஜாதக குறி வரத்துனால, குறி காட்டுறதுனால செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கணும். வீடு, பங்களா அதெல்லாம் புதுசாக வாங்கிக்கோங்க. கார் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும்னா செகண்ட் ஹேண்ட் வாகனங்களே நல்லா பழக்கப்பட்ட வாகனங்களாகவே இருக்கட்டும். இவாளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இப்போ இருக்கிற வேலை இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வேலை வேண்டாம், வேறு வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணாலுமே கூட அதில் ரொம்ப வருமானமெல்லாம் இப்போ இல்லை அவளுக்கு. அதனால் பிஸ்னஸ்லாம் இப்போ வேறையே கூட மறுபடியும் பண்ணலாம். தசாபுத்தி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட நல்லபடியாகவே இருக்கும். குரு உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லபடியாகவே இப்போ உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். இடமாற்றம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் உங்களோட வேலையை விட்டு உங்களோட வேலையும் சேர்த்து மற்றவளுடைய வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரியான உத்தியோகம் தான் எப்போவுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கோ. நீங்களே மற்றவளுக்கு உபகாரம் பண்ணுறதா. நீங்கள் நான் அப்படி பண்ணுறேனே அப்படின்னு நினச்சிக்க மாட்டேங்க பாவம். இருந்தாலும் இப்போ வேறு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவர்களுடைய மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய அதிகமான வேலை தான் இருக்கும். ஆனால் நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல கௌரவமான வேலை, அந்த மாதிரி என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையாக கிடைக்கும். கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகும். காதல் பண்ணுற வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். மனைவி கணவன் மனைவி உணவு எப்போவுமே அன்பாக பாசமாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் கொள்கை மாறுபாடு ஏற்படும். அதாவது என்ன, கோயிலுக்கு போனோன்னு மனைவி சொன்னால் நீங்கள் பீச்சுக்கு போகலான்னு, இல்லை மனைவி பீச்சுக்கு போனோன்னு நீங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வரலாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஒரு யோஜனைகளை வழிய பெரிய அளவில் எந்த தொல்லையும் இல்லை. நல்ல அன்பான அழகான நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் அரவணைப்பும் பாசமும் உள்ள நல்ல குடும்பம் உங்களுடைய குடும்பம்
உங்களோட குழந்தைகளும் ரொம்ப சமத்தாக இருப்பா. ஆனால் உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் அன்புனால கண்டிக்கணும். கோபமாக கண்டிக்காமல் அன்புனால கொஞ்சம் கண்டிக்கணும். ஏன்னா குழந்தைகளை கண்டிக்காமே விளையாட்டான்னு விட்டா அப்புறம் எப்படி படிக்கும்? அதனாலேயே கோச்சிக்கும். யாருமே கோச்சிக்கூடாது நீங்களும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய சாதுவான நல்ல குணமுடையவா நீங்கள். உங்களுக்கு கோபமெல்லாம் ஒன்றும் வராது. இருந்தாலுமே கூட இது என்னடா இப்படியே இருக்கேன்னு ஒரு எண்ணம் வரைச்சி உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? அதான் உங்கள் விருப்பங்களாம் நல்லபடியாக கடவுளே பகவானே நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. பகவான் கீழப்படி தானே தனுசு ராசிக்காரெல்லாம் பூர்வ புண்ணியம் பண்ணி இந்த புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவா பாருங்களா. அப்புறம் கோபம் என்னத்துக்கு இப்போ போய் நம்மளுக்கு வேண்டாங்க. கோபம் வேண்டாம். யாராக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கோபம் வேண்டாம். வயிற்றுக்கு கொஞ்சம் ஆகாரங்களை சாப்பிட்டுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நல்ல குணம் உடையவா நீங்கள். வயிற்றில் தழும்பு இருக்கும் உங்களுக்கு. தழும்போ அடிப்பட்ட உடவோ அல்லது ஏதாவது சுட்டுண்ட உடவோ அல்லது மச்சமோ இந்த மாதிரி வயிற்று புழுக்கட்டக்கா ஏதான ஒரு தழும்போ இருக்கும். கால் வலி உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் குதிங்கால் வலி எப்போவுமே ஏற்படும். இது நீங்கள் பெருமனாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிருப்பீங்க. பெருமனாக இருக்கிறதுனால இல்லை, அது கேஸுனால. அதாவது வயிற்றில் காற்று சேர்ந்துக்கிறது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வயிற்று காலியாகவும் விடக்கூடாது, வயிற்று உப்பிய வைக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அந்தபடி சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரிக்கா தனுசு ராசி குழந்தைகள் அவளுக்கு பிடிச்ச உணவு பண்ணிட்டும் பாசை போட்டு கொடுத்தா மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு கூடாது. என்னம்மா நல்லா இருந்ததா சாப்பிட்டு யார் கேட்டால் இல்லையே அப்படின்வா. ஏன் நல்லா கொடுத்துட்டேனேன்னுவா. தான் சாப்பிடுவோம் என்னோட அம்மா நமக்கு பண்ணி கொடுத்துருக்காதே நம்ம சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரவே வராது. நல்லா இருக்கடான்னு சொல்லிட்டுனா ஒரு குழந்தை உடனே அதுக்கு எடுத்து அப்படியே டிம்பாஸ் எடுத்து கொடுத்து வந்தோம். அதனால தனுசு ராசி குழந்தைகளை 2 டிம்பாஸ் சாதம் கொடுத்துருந்தோம். என்ன பண்ணுறது? அப்படி பண்ணுதுன்னா இல்லைன்னா அதுகளுக்கு சேர்த்து வாங்கி கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தாரு. பிரகாசமான நல்ல தோற்றம், கண்கள் அப்படியே ஒளி, கருணை வெள்ளம். இந்த கண்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல. கருணையானவா, அன்பானவா, அழகானவா, பெருமனாக இருக்கிறவா. சுரவசத்துக்கு ஏற்ற பெருமனாக இருப்பாள். அந்த பெருமன் துளி ஒன்று தொப்பை கொஞ்சம் முன்னாடி நீட்டிட்டு அந்த தொப்பை ஒன்று ஷார்ட்டை தப்பியோ குண்டு தப்பியோ இல்லை. அது அந்த ராசி அப்படி இந்த ராசியில் இருக்கிறவா அப்படி இருப்பாள். அவ்வளோதான். ரொம்ப பக்தி உடையவா, கோவில் குளங்களுக்கெல்லாம் போகிறவா. இவள் ஏப்பம் விட்டானா பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. நான் பெருசாக ஏப்பம் வரும் இவளுக்கு. இவளுக்கு பெருசாக எப்பறம் திரிக்கணும் மெழிய பாவம். அந்த ஏப்பம் வரத்துக்குள்ளேயே அவள் கஷ்டப்படுறான்றது நம்மளுக்கு தானே தெரியும், படுறவளுக்கு தானே தெரியும் இல்லையா? அதனால் அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னால சிலதுமே மார் வலிக்கிற மாதிரி, முதுகு வலிக்கிற மாதிரி, இடுப்பு வலிக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேறு எந்த மண்ணங்கிட்டையும் இல்லை. அது என்னென்னா அந்த காற்று வெளியிலேயே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வரத்துனால அது வெளியில் வரத்துக்கு கஷ்டப்படுறது. அதனால் இவள் கொஞ்சோண்டு நடக்கணும். கொஞ்சோண்டு நடந்துட்டு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நிமிரணும், முள்ள பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலே போதும். உடம்பு நல்லா தெம்பாக ஆரோக்கியமாக சௌக்கியமாக நல்லாவே இருப்பாள். பெரிய பெரிய நீதிபதிகள், பெரிய பெரிய மேஜிஸ்ட்ரேட்டுகள், அப்புறம் ரொம்ப பெரிய அரசியல்வாதிகள், அப்புறம் நிதித்துறை, அது உணவுத்துறை, அதுக்கப்புறம் நீதித்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவா, இராணுவம், நல்ல போலீஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், ரொம்ப அன்பான பாஸு, இவெல்லாம் இந்த ராசியில் வருவாள். அதனால் ஏற்கனவே நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூட இந்த சனி பகவானால், இந்த அர்த்தாஷ்டம சனி பகவானால் கெடுதல் வராது. 2வது 4ஆம் இடம் அப்படின்னு பேரை வழிய அந்த இடமும் குரு பகவானுடைய வீடு தான். உங்களோட ராசியும் குரு பகவானுடைய வீட்டில் பிறந்தவ தான் நீங்கள். அதனால் அவர் இருக்கிற இடத்துல தானே சனி பகவான் வரே.
அதனால் இன்னும் நல்ல தொழில் விருத்தி, இன்னும் நல்ல வேலையில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல கௌரவம், அந்தஸ்து, குழந்தை குட்டிகளால் நல்ல ஒரு பெருமைகள், மனைவியால் நல்ல பாக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனால் நல்ல ஒரு சந்தோஷங்கள், இப்படி நல்லதெல்லாம் தான் நிறையவே வரப்போகிறத வழிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டமத்து சனியில் பாதி பண்ணுவோம், 7 சனியில் கால் பண்ணுவோம், இப்படின்லாம் நம்ம நிறைய பயந்துட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவ்வளோ பெருமையை வழிய கொஞ்சோண்டு பயந்தாங்குழிகள் எந்த விதத்தில் அப்படின்னாக்கா, துளி உண்டு தொப்பை வலிச்சுது, துளி உண்டு தலையை வலிச்சுது, துளி உண்டு காலை வலிச்சுதுன்னா ரொம்ப பயந்து போயிடுவா. தனக்கு என்னவோ வந்துடுத்து அப்படின்ற மாதிரியே இவள் என்ன பண்ணுவா, ரொம்ப ஒரி பண்ணிப்பா. அதனால் அப்படி ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கெல்லாம் எதுவும் வரல, ஆயுள் ஆரோக்கியம் உடம்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படி எங்கேனா கொஞ்சம் வயிற்று வலிச்சுது, தலையை வலிச்சுது, காலை வலிச்சுதுன்னா மருத்துவர்கிட்ட போய் இந்த கேஸ்ட்ரிக் டபுள் தானா, இல்லை ஹார்ட்டில் ஏதாவது வந்துருக்கான், ஹார்ட்டை நல்லா தீர விசாரிச்சுன்னு வந்துடுங்களேன், அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. ஹார்ட்டெலாம் நல்லா இருக்குது. சூரியன்லேருந்து 5ஆம் இடம் குரு பகவானுடைய வீடு அவர்னால ஹார்ட்டு கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஒளி பொருந்தின பிரகாசமான சந்தோஷமான சௌக்கியமாக புண்ணியமெல்லாம் பண்ணி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வந்த நீங்கள் சந்தோஷமாகவே எப்பவுமே இருக்கலாம். சரியா?